வணக்கம், வெல்கம் டு எஜுகேஷன் டாட் ஒர்க். இன்னைக்கு நம்ம இந்த வேப்பிள் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம பேபி பிளாங்கெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தொப்பி இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ வாங்க இப்போது இந்த ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் போடணும். அப்புறமா வந்து செயின் ஸ்டிச் போடணும். இது வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னா 3யோட மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் 1 ஸ்டிச் போடணும். இப்போ வந்து டோட்டல் 22 ஸ்டிச் போட்டுருவேன். 3யோட மல்டிப்ளிகேஷன் 21 ப்ளஸ் 22. இப்போ வந்து ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டபுள் crochet பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். நான் வந்து இந்த ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து டோட்டல் வந்து 21 டபுள் crochet இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் செயின் ஒன் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து செகண்ட் ரோ பண்ணுறதுக்கு அதே மாதிரி செயின் ஒன் தான். செயின் ஒன் போட்டு நூலை திருப்பிக்கணும். இந்த செயின் ஒன் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, செகண்ட் ஸ்டிச்சில் 1 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet பண்ணணும். நீடில் நூலை சுற்றி இந்த ஸ்டிச்சில் நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து ஃபஸ்ட் 2 லூப்லேயும் அதுக்கப்புறம் அடுத்த 2 லூப்லேயும் வரும். ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. அடுத்து நார்மலாக 2 டபுள் crochet பண்ணணும். நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி 2 டபுள் crochet. அதுக்கப்புறம் 1 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. அப்புறம் 2 டபுள் crochet. ஸோ நம்ம இந்த ரவுண்ட் நம்ம இந்த ரோ ஃபுல்லாகவே 2 நார்மல் டபுள் crochet, 1 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet இந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டபுள் crochet. இப்போ வந்து செகண்ட் ரோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. தேர்ட் ரோ. இப்போ வந்து தேர்ட் ரோ பண்ணுறதுக்கு செயின் ஒன் போட்டுட்டு நூலை திருப்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டபுள் crochet. செயின் ஒன் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது. 1 டபுள் crochet. அப்புறம் வந்து அடுத்த ஸ்டிச்சில் வந்து 1 நார்மல் டபுள் crochet. அடுத்து இந்த 2 ஸ்டிச்லையுமே வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet பண்ணணும். 1 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. அடுத்த ஸ்டிச்சில் 1 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. அடுத்த ஸ்டிச்சில் 1 நார்மல் டபுள் crochet. இந்த ரோ ஃபுல்லாகவே 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, அதுக்கடுத்து 1 டபுள் crochet. அந்த மாதிரி ரிப்பீட்டாக போயிட்டே 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, 1 டபுள் crochet, 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, 1 நார்மல் டபுள் crochet.
2 front post. For the last 2 stitch normal stitch பண்ணும். இப்போ last stitchல 1 double crochet. இப்போ வந்து third round finish ஆயிடுச்சு. அடுத்து chain போட்டுட்டு நூலை திருப்பிக்கணும். இப்போ வந்து இந்த 2 செகண்ட் ரவுண்டும் தேர்ட் ரவுண்டும் ரிப்பீட் ஆகும்போது நமக்கு வந்து இந்த வாஃபிள் ஸ்டிச் கிடைக்கும். நான் இன்னும் வந்து 2 த்ரோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து 4th த்ரோ பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, செகண்ட் ஸ்டிச்சில் 1 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. நம்ம வந்து எந்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet பண்ணியிருக்கோமோ ஃபஸ்ட்டு அதே லைனில் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet பண்ணணும். அதுக்கு அடுத்த 2 ஸ்டிச்லேயுமே வந்து நார்மல் டபுள் crochet பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் மறுபடியும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet பண்ணணும். இந்த ரோ ஃபுல்லாக இப்படி தான் ரிப்பீட் ஆகும். 2 நார்மல் டபுள் crochet அப்புறம் 1 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. நான் இது ஃபுல்லாக நான் இந்த ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த 4th ரோவில் லாஸ்ட் 2 ஸ்டிச் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டபுள் crochet. இப்போ வந்து 5th ரோ வந்து தேர்ட் ரோ மாதிரி தான். செயின் ஒன்று போட்டுக்கிட்டு நூலை திருப்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்லையும் 1 டபுள் crochet, அடுத்த 2 ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்லையும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. ஸோ 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, 1 நார்மல் டபுள் crochet. ஸோ இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். நான் இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து 5th ரவுண்டில் லாஸ்ட் 2 ஸ்டிச் டபுள் crochet, லாஸ்ட் ஸ்டிச்லேயும் 1 டபுள் crochet. இந்த மாதிரி நம்ம செகண்ட் லைன் தேர்ட் ரோ வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். இதுதான் வந்து வாஃபிள் ஸ்டிச். ஸோ இது எப்படி இந்த வாஃபிள் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.